அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. யாருக்கு ஸ்வர்க்கத்தில் ஒரு மாளிகை கிடைக்கும்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நியாயம் தன் பக்கம் இருந்தும் வாதம் புரிவதை தவிர்க்கும் மனிதருக்கு ஸ்வர்க்கத்தில் ஒரு மாளிகையை வாங்கித்தர நான் பொறுப்பு ஏற்றுக்கொள்கின்றேன். அதனால் மற்றவங்க கிட்ட சண்டை சச்சரவு அப்படின்னு வரும்போது நியாயம் உங்கள் பக்கமே இருந்தாலும் சரி, அல்லாவுக்காக பொறுமையாக இருங்க. அதை விட்டுட்டு என் பக்கம் நியாயம் இருக்குது, என்னை அநியாயமாக கஷ்டப்படுத்துகிறாங்க, எனக்கு சப்போர்ட் பண்ண யாரும் இல்லை, எனக்காக பேச யாரும் இல்லை அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க. நமக்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே சொர்க்கத்தில் ஒரு மாளிகையை வாங்கி தர்றதுக்கு பொறுப்பேற்றுக்கிறாங்க. இதை விட நமக்கு என்ன வேணும்? இதை விட சப்போர்ட்டுக்கு நமக்கு யார் வேணும்? அதனால் சண்டை சச்சரவு அப்படின்னு வரும்போது நீங்கள் யாருக்கிட்டையும் வாதம் செய்யாதீங்க. அல்லாவுக்காக பொறுமையாக இருங்க. அல்லாஹ் தாலா நமக்கு நற்கூலி கொடுப்பான். அது எப்படிப்பட்ட நற்கூலி? ஸ்வர்க்கத்தில் ஒரு கண்ணாடி மாளிகை. இதை விட நமக்கு என்ன நற்கூலி வேணும்? இதை விட நமக்கு என்ன பாக்கியம் வேணும்? அதனால் இன்ஷா அல்லாஹ் பொறுமையை கடைபிடியுங்கள். இந்த சேனல் உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யுங்க. உங்களின் கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்கள். அல்லாஹ் போதுமானவன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.